ஆனந்தி, கரூர் கூட்ட நெரிசல், விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை என்பது 41 உயர்ந்திருக்கிறது. 10 குழந்தைகள், 13 ஆண்கள், 18 பெண்கள் என 41 பேர் வரை தற்போது வரை பலியாகியிருக்கிறார்கள். இன்னும் பலருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விஜயுடன் தொலைபேசியில் இது தொடர்பாக பேசியதாக தெரிய வருகிறது. ஏற்கனவே இந்த சம்பவம் நடைபெற்ற உடனடியாக ராகுல் காந்தி அவருடைய பதிவை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவில் கரூரில் நடந்த துயர சம்பவம் மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்றும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். காயமடைந்தவர்கள் அனைவரும் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறேன் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் அனைத்து உதவிகளை வழங்கவும், நிவாரணம் மற்றும் மீட்பு முயற்சியில் அதிகாரிகளுடன் துணை நிற்கவும் காங்கிரஸ் தொண்டர்களையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்றும் எம்பி ராகுல் காந்தி குறிப்பிட்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடைபெற்றவுடன் பல்வேறு மாநில தலைவர்கள், அரசியல் கட்சியின் தலைவர்கள், தேசிய தலைவர்கள் எல்லாம் இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ராகுல் காந்தி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் இந்த பேச்சு என்பது அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அதற்கு முன்னதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ராகுல் காந்தி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது நடைபெற்ற சம்பவம் குறித்து விரிவாக அவர் கேட்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விஜயுடன் ராகுல் காந்தி பேசியிருப்பதாக சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொடர்பு கொண்டு ராகுல் காந்தி பேசியிருந்தார். அந்த பேச்சு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கருத்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார். கரூரில் நடந்துள்ள துயர சம்பவம் குறித்து உள்ளார்ந்த அக்கறையுடன் விசாரித்து சிகிச்சை பெற்று வருவோருடைய இன்னுயிர் காசு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ராகுல் காந்தி கேட்டிருந்தார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து பதிவிட்டிருந்தார். எக்ஸ்தலத்தில் இந்த தகவலை பதிவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து விஜயுடன் ராகுல் காந்தி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். 15 நிமிடங்கள் இந்த பேச்சு என்பது அமைந்திருக்கிறது. அப்போது கரூரில் ஏற்பட்ட இந்த துயர சம்பவத்திற்கு ராகுல் காந்தி தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். நடந்தது என்ன என்பது பற்றியும், அடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றியும் இது குறித்து விரிவாக பேசியதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிடங்கள் இந்த உரையாடல், தொலைபேசி வாயிலான உரையாடல் என்பது அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வீட்டை விட்டு தற்போது வெளியே சென்றிருக்கிறார். சனிக்கிழமை இரவு அன்று வீட்டுக்கு சென்ற விஜய் தற்போது வெளியே சென்றிருக்கிறார். அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் ஒவ்வொரு நிமிடமும் உற்று கவனிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை அமைப்பு கொண்டு விசாரிக்க வேண்டும் என்றும், இது சந்தேகம் இருப்பதாகவும் சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்பான அடுத்த கட்ட நீதிமன்ற விசாரணை என்பதும், அதே போன்று உரிய விதிமுறைகள் பின்பற்றாத காரணத்தால் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியுடைய அங்கீகாரம் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் நீதிமன்றத்தின் மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அடுத்தடுத்து இந்த விவகாரம் பரபரப்பு ஏற்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விஜயுடன் தொலைபேசியில் பேசியிருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது.